அறிஞர்கள் கூடியிருக்கிற இந்த சபைக்கு என்னுடைய முதற்கண் தலைவணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆழ்வார்கள் நோக்கிலே ஆழ்வார்கள் கண்ட திருவேங்கடம். இன்னும் சொல்ல போனா நிறைய ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பரத்துவத்திலே நோக்குடையவர்களாக இருந்திருக்காரு. அவருடைய பாடல்களை பாத்தீங்களான்னா இந்த திவ்ய தேசத்தை பற்றிய குறிப்புகள் அதிகமாக இருக்காது, ஏதோ 1-2 தான் இருக்கும். அடுத்தது பெரியாழ்வார், நம்ம ஆண்டாள், நம்மாழ்வார் எல்லாம் அவதாரம், கிருஷ்ணாவதாரத்திலே ரொம்பவும் மண்டி கிடப்பார்கள், ஆழ்ந்து கிடப்பார்கள். திருமங்கை ஆழ்வார் அவர் தான் இந்த திவ்ய தேசங்கள் பூராவும் அவருடைய போய் போய் அவர் சொல்வார், ஆடல்மா என்கிற குதிரை இருந்தா அந்த குதிரையிலேயே போய் 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 ஒவ்வொரு வடக்கிருந்து வடக்கில் போகவே முடியாத அந்த நைமிசாரியெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் நுழையவே முடியாதான், இரவி கதிர்கள் நுழைய முடியாத அளவுக்கு இருக்குன்னு கூட பாடல்ல வரும். அப்படி ஒரு அந்த திவ்ய தேசங்களுக்கு எல்லாம் விஜயம் செய்து அந்த திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து அதிக அளவிலே செய்தவர் திருமங்கை ஆழ்வார். அப்புறம் அவர்கள் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் என்று சொல்வார். இப்படி ஆழ்வார்களிலேயே அவதாரத்திலே ஈடுபாடு உள்ளவர்கள், பரத்துவத்திலே, அதாவது பரவாசுதேவன் என்று சொல்லப்படுகிற பரமபதத்திலே இருக்கிற எம்பெருமானை பாடி கழித்தவர்கள், அப்படி ஒரு பிரிவு இருக்குது. அப்படி கூட ஒரு வகைப்படுத்துகிறார்கள் ஆழ்வார்கள். இதுல திருவேங்கடத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள் என்றால் எல்லோருமே திருவரங்கத்தை பற்றி அனைத்து ஆழ்வார்களும், ஏன்னா திருவரங்கம் தான் இந்த 108 திவ்ய தேசங்களே தலைமை பீடம், வைஷ்ணவத்துக்கே தலைமை பீடம் என்று சொல்லப்படுகிற இடம் ஸ்ரீரங்கம் தான், திருவரங்கம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீரங்கம். அதனால அத்தனை ஆழ்வார்களும் அதை பாடி பாடி, இன்னொன்னு சொல்ல போனா 100 பாசுரங்கள் கூட பாடியிருக்கிறார். அப்படி அந்த திருவரங்கத்து எம்பெருமான் மேலே அவர்கள் எல்லாம் அவ்வளவு பிரியமாக இருந்திருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவர்களிலேயும் எல்லோரும் திருவேங்கடத்தை பற்றியும் கூட மனம் கனிந்து பாடியிருக்கிறார். அங்கங்கே சில பாசுரங்களை பார்க்கலாம். அந்த எண்ணிக்கையை கூட அம்மா சொன்னாங்க, 200 சச்ச பாடல் இருக்குது. நம்ம அவ்வளோத்தையும் இந்த நம்முடைய காலத்துல நம்ம சொல்லி மாளாது. ஏன்னா ஒரு பாசுரத்தை எடுத்து 1 மணி நேரம் மணிக்கணக்கா விளக்குறவங்களாம் இருக்கிறாங்க. காலட்சேபம் பண்றவங்க எல்லாம் ஒரு பாசுரத்துக்கு மணிக்கணக்கா அதுக்கு பத்தி விளக்கியம் காலட்சேபம் பண்றாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு டீப்பா சொல்ல அடியனுக்கும் அறிவு பத்தாது, அனுபவம் பத்தாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த வகையிலே எப்படியெல்லாம் தத்துவ ரீதியாகவும் எம்பெருமானுடைய அழகிலும் அவன் அருளிலும் அருள்கின்ற தன்மையிலும் எப்படியெல்லாம் ஆழ்வார்கள் ஈடுபட்டு கிடந்தார்கள். ஆழ்ந்ததினாலேதான் அவர்களுக்கு பேர் ஆழ்வார்கள்னே பேர் வந்தான். எம்பெருமானுடைய மேனி அழகிலும் அவனுடைய கருணை திறத்திலும் ஆழ்ந்திருந்ததினாலே தான், அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த அனுபவம் இருந்ததினால அவர்களுக்கு பேரே ஆழ்வார்கள் என்று பெயர் வந்தது சொல்வார். அப்படி அவர்கள் திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் மீது அவனுடைய எழிலார்ந்த கோலம், எப்படின்னா கிடந்தும் நடந்தும் இருந்தும் எப்படி இருக்கிறானா, இருந்த கோலத்திலேனா அமர்ந்திருக்கிற திருக்கோலம், கிடந்து என்றால் பள்ளி கொண்ட திருக்கோலம், படுத்திருக்கிற திருக்கோலம், நின்ற திருக்கோலம்னா நின்று அவன் சேவை சாதிக்கும். இப்படி பல வடிவங்களிலே எம்பெருமான் பல திவ்ய தேசங்களிலே அருள் செய்கிறான். அப்படி இது திருவேங்கடத்திலே நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறான் எம்பெருமான், நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். அப்படி அவனுடைய அழகு, 4 திருக்கு தோள்கள், அவனுடைய முடி அழகு, அவனுடைய மார்பு அழகு, அவனுடைய வாய் அழகு எல்லாமே கமலம் போல் மேனி சொல்றோம். ஒண்ணு கமலம். திரு கண்கள் கமலம், திரு வாய், திரு அதரம் கமலம், திரு கைகள் கமலம், திரு அடிகள் கமலம், திரு மார்பு கமலம், எல்லாமே கமல மலர், பங்கைய மலர் என்று அப்படி ஒண்ணுத்துக்கு அழகு. அவன் அணிந்திருக்கிற அணிகலன்கள், கையிலே பிடித்திருக்கிற திவ்ய ஆயுதங்கள், இது சங்கு சக்கரம் என்பது ஆபரணமா ஆயுதமா என்று கூட தெரியாத அளவுக்கு அது அணி செய்கிறதாம் அவன். இப்படியெல்லாம் அவனை ஒரு அங்கமாக அவனுடைய அணிகலன்கள் எழிலெல்லாம் அப்படி அனுபவித்து பாடியிருக்கிறார்கள் ஆழ்வார். இதையெல்லாம் சொல்ல புகுந்தால் நேரம் போராது. சொல்லுவோம். எப்படி திருவேங்கடத்தை பற்றி எப்படியெல்லாம் திறப்பித்து பாடியிருக்கிறார்கள் என்று அங்கங்கே சில பாசரங்களை தொட்டு காட்டி சொல்லலாம் என்று இருக்கிறேன்.
முதலிலே ஆழ்வார் சொல்லலாம். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இது ஆழ்வார்களுக்கு வாழ்த்தி மொத்தமாக பாடுகிற ஒரு பாசுரம். அவர்கள் தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி. அவர்களுடைய பாசுரங்கள்னு இப்ப நம்ம சொல்றது, நம்ம தான் திவ்ய பிரபந்தம் பாசகம் சொல்றோம். அருளி செயல் என்பதுதான் அவர்கள் உண்மையா அவர்கள் அந்த பாசுரங்களை பற்றி சொல்வது என்றால் அருளி செயல். அவர் சொல்றாரு நம்மாழ்வார், நான் இதை பாடவில்லை, அவனே என்னுள் புகுந்து தானே தன்னை பாடிக்கொண்டு நான் பாடியதாக எனக்கு பெயர் தந்தான் என்று நம்மாழ்வார் சொல்லிக் கொள்கிறார். நான் இல்லைன்னா என்னால நான் என்ன ஒரு புளிய மரத்தடியில உட்கார்ந்தவர், பிறந்த அன்னைக்கு போய் உட்கார்ந்தவர் பரமபதிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவரல. அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு ஈரத்தமிழில் விளைந்த இன்னத்தமிழ் சொல்லுவாங்க அவருடைய பாசுரங்களை. அப்படி ஒரு பாசுரங்களை கொடுக்கிறார்னா மயர்வர மதிநலம் அருளினன் அவன் சொல்ற. அவன் தான் கொடுத்தான் மயர்வர மதிநலம் அருளினன். யார் அவன்? உயர்வர உயர்நலம் உடையவன். அவன் என் மேலே ஒரு கருணை கூர்ந்து என்னுள் புகுந்து என் வாயால் தன்னை பாடிக்கொண்டான் என்று சொல்கிறார் நம்மாள். அப்படி அதனால்தான் அந்த பேருக்கு அருளி செயல். நம்ம திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள் என்று நம்முடைய சாதாரண சொற்கள் அதெல்லாம். அருளி செயல் என்றுதான் அவற்றை சொல்ல வேண்டும். எம்பெருமானுடைய அருளினாலே ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே உதித்த பாசுரங்கள். அதான் சொல்றார் அருளி செயல் வாழி. ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாது மேல் குறவர் தாம் வாழி. எந்த தாழ்வும் இல்லாத நம்மை போன்ற மாநிலர்கள் போலத்தான் இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய பாசுரங்களையும் அவர்களுடைய தியானம், அவர்களுடைய ஞானம், அவர்கள் எம்பெருமான் மேல் வைத்திருக்கிற அன்பு, இதெல்லாம் பார்த்தால் தாழ்வாது மேல் குறவர் தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவர்கள். எதுக்கு அவருக்கு இவ்வளவு பாசுரங்கள் பாடணும்? 4000 10 ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் 4000 பாசுரங்கள் கொடுத்திருக்காங்கன்னா எதுக்கு பாடினாங்க? ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி. இந்த ஜீவன்கள் இந்த மண்ணுலகத்திலே பிறப்படுத்திருக்கிற இந்த ஜீவன்கள் உய்யும் வகைக்காக அவர்கள் அருளி செய்திருக்கிறார். அதனால்தான் ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. நம்ம சொல்றோம் வடமொழியில 4 வேதங்கள் இருக்கிறதுன்னு சொல்றோம். அதான் வேதங்கள் மறைன்னு சொல்றோம். அதற்கு ஒப்பாக தமிழிலே கிடைத்திருக்கிற தமிழ் வேதம் திராவிட வேதம் என்று சொல்லத்தக்கவை இந்த பாசுரங்கள் எல்லாம். அந்த அவங்க அந்த மறை 4 வேதங்களிலும் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் இவர்கள் தமிழிலே கொடுத்திருக்கிறார்கள் நமக்காக. நாம் ஏழ்வாரும் உய்ய செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி என்று ஒரு வாழ்த்து பாசுரம். இதை சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப பெரியாழ்வார் சொல்றார் வேங்கடம். வேங்கடம்னா என்ன அர்த்தம்னா வேம் பிளஸ் கடம். கடம் என்றால் நம்முடைய பாவங்கள், வேங்கனா வெந்து விடும். நம்முடைய பாவங்களை எல்லாம் வேவித்து அருளி செய்கிற ஒரு இடம்தான் அந்த வேங்கடம். ஆனால்தான் அதற்கு வேங்கடம் என்று பெயர் வந்தது. நம்முடைய முன் எத்தனையோ பிறவிகள்ல எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம். அவைகளை எல்லாம் வேவித்து அருளி இல்லாமல் செய்கின்ற, எரித்து அருளி இல்லாமல் செய்து நமக்கு முக்தியை அருளக்கூடிய இடம் அந்த திருவேங்கடம். அதனால்தான் அந்த திரு என்பது அடைமொழியை சேர்த்து திருவேங்கடம் என்று சொல்லுகிறார். பெரியார்வார் சொல்லுகிறார் பாருங்கள். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி. என்ன எதற்கு நிக்கிறாராம் திருவேங்கடத்துல பெருமாள்? உலகு தன்னை வாழ நின்ற நம்பி. உலகத்தில் உள்ளவர்களை வாழ்விப்பதற்காக அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தோம்னா அவருக்கு ஓய்வு ஒழிவே கிடையாது. எல்லாரும் அப்படியே கியூல தரிசித்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மணி காலத்துக்கு ஒரு அரை மணி ஒரு லீவ் விடுறாங்க அவருக்கு, ஒரு சும்மா போயிட்டு வரட்டும், அவ்வளவுதான். அவருக்கு ஒரு 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கிறாராம் பெருமாள். அதுவும் நின்று கொண்டே உழைத்து கொண்டிருக்கிறார். எதற்காக? இந்த மக்களுக்கு வருகிற இன்னல்களை தீர்த்து இவர்கள் நல்ல வழியிலே நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக, இவர்களுக்கு அருளி செய்வதற்காக, அதற்காக நின்ற திருக்கோலத்திலே அவர் அங்கே அருளி கொண்டு. அதைத்தான் சொல்றாரு உலகு தன்னை வாழ நின்ற நம்பி. நம்பி என்றால் உயர்ந்தவர். நம்பி நான் நம்பிகளிலே திறந்தவன் நம்பி. உலகு தன்னை வாழ நின்ற நம்பி சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடைய. அது எப்படி சொல்றாருன்னா
உலகத்திலே ஒரு அரசர்களுக்கெல்லாம் முடிசூடுவார். இவன் இந்த ராஜ்யத்தை ஆள பிறந்தவன், ஆளப் போகிறான் என்று அவனுக்கு முடிசூட்டுவார். அந்த மணிமகுடத்தை முடிசூட்டுவார். இவர் பிரபஞ்ச நாயகன், அண்டத்துக்கே இவன் தான் படைத்தவே, இவன் தான் அதை ஆளுகிறவன். அதற்காக அவர் மணிமுடி சூடி இருக்கிறார். சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய். இந்த பிரபஞ்சத்தை, அண்டத்தை ஆள்வதற்காக தலையிலே கிரீடம் சூடி, மகுடம் சூடி, அவர் அதை ஒரு தன்னுடைய ஒரு பெருமையாக, தான் ஆள பிறந்தும் உரிமையை கொண்டாடி அவர் அப்படி முடிசூடி நிற்கிறார். அந்த சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய், தன்மை பொருந்திய திருவேங்கடத்திலே இப்படி முடிசூடி அண்டத்தை ஆள்வதற்காக, அண்டத்தை வாழ்விப்பதற்காக முடிசூடி நிற்கிற திருவேங்கடமுடையாய், உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறியொற்றிக் கொண்டு நீ அருளே புரிந்திருந்தேன், இனி என் திருக்குறிப்பே. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர் எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிப்பாங்க. தோல்ல சங்கு சக்கரம் பொறி ஒற்றிப்பாங்க. அது ஒரு அடையாளம். அதுதான் அந்த பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஒரு அடையாளம். சங்கு சக்கரம் என்கிற அந்த இரண்டையும் அந்த வேள்வி தீயிலே காய்ச்சி ஒத்துவாரு. அந்த அடையாளம் எப்பொழுதுமே இருக்கும் அந்த தோள்களிலே அவருக்கு. அப்படி உன் சக்கர பொறியொற்றி கொண்டு உன் திருவருளே பொறிந்திருந்தேன், நீ இப்படி உன்னுடைய திருவருளுக்காக உன்னுடைய சக்கர பொறியை ஒற்றிக்கொண்டு உனக்காக சரணாகதி செய்து காத்திருக்கிறேன், இனி என் திருக்குறிப்பே, என்னை பற்றி என்ன நீ உன்னுடைய மனசிலே குறிப்பு வைத்திருக்கிறாய், நீ என் நல்லபடியா எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாக அந்த திருவேங்கடமுடையானுக்கு 10 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இந்த ஒரு பாசுரம் அது ஏன்னா உலகு தன்னை வாழ அதுக்காகத்தான் நிற்கிறான். அவன் முடிசூடி இருக்கிறான். பிரபஞ்சத்தை காப்பாற்றுவதற்காகவே முடிசூடி பிரபஞ்ச மன்னனாக. எல்லாரும் சொல்லுவாங்க சக்கரவர்த்தி, இதெல்லாம் அந்தந்த பகுதிக்கான அரசன் தான். இவன் அண்டநாயகன், பிரபஞ்சத்துக்கே இவன் அரசன். அதற்காக அவன் முடிசூடி நிற்கிறான், திருவேங்கடத்திலே நிற்கிறான். உலகு தன்னை வாழ நின்ற நம்பி. அப்ப என்னையும் என் உடமையை, எனக்கும் என்னுடைய உடைமை என்ன, என்னுடைய ஆத்மா, என்னுடைய உடைமை பொருள்கள் எல்லாவற்றுக்கும் உன்னுடைய சக்கர பொறியை ஒற்றிக்கொண்டு உன்னுடைய திருவருளுக்காகவே காத்திருக்கிறேன், என்ன நீ திருக்குறிப்பு வைத்திருக்கிறாய் என்னை குறித்து என்பதாக பெரியாழ்வார் பாடி இந்த ஒரு 10 பாசுரங்கள் அதை குறித்து இருக்கிறது. அதற்கு மேலே நம்முடைய ஆண்டாளை கேட்கவே வேண்டாம். திருவேங்கடம் கிருஷ்ணன் பெருமாள் எம்பெருமான்னா அவன் மேல் அதீதமான காதலினாலே மானிடர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன், அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், திருமணம் புரிந்து கொள்ள போகிறேன் என்று அவனுக்காகவே வாழ்ந்தவன். அவளும் எம்பெருமான் முகம் காட்டவில்லை என்று வருந்தி மேகங்களை தூது விடுகிறாள் திருவேங்கடத்தில். ஒரு 10 பாசுரம் பாத்தீங்கன்னா மேகங்களை தூது விடுகிறார். அது தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே. திருநீர் பாய், அதாவது தெளிந்த நீர் அருவிகள் எல்லாம் சுனைகள் எல்லாம் பாய்ந்து அந்த திருவேங்கடத்தை வளம் செய்கின்றன. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடத்திலே இருக்கிற கோயில் கொண்டிருக்கிற எம்பெருமானுக்கு நீ தூது போக வேண்டும். விண்ணீல மேலாப்பு விரிந்தார் போல் மேகங்கால், அப்படியே விண்ணில அப்படியே மேலாப்பு விரித்தா மாரி மேகங்கள்லாம் நிக்கிறீங்களே, எனக்காக கொஞ்சம் போய் அந்த திருவேங்கடத்தானிட்ட போய் மேகம் விடு தூது. அப்படி ஒரு 10 பாசுரங்கள் பாடியிருக்கிறாங்க. என்னையும் அவனையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதாக என்னுடைய காதலை, என்னுடைய நிலையை இப்படி கண்ணீர் சொரிந்து என்னுடைய மேனி வாடி நிற்கிறேன். அவன் என்னை முகம் காட்டாமல் கைப்பற்றாமல் இருக்கிறானே என்பதற்காக வாடி நிற்கிற நிலையை போய் நீங்கள் அவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதாக 10 பாசுரங்கள் மேகம் எடுத்தூது என்று பாடியிருக்கிறார். இது பார்க்கலாம். அடுத்தது அதுக்கு அவ்வளவு தூரம் போக வேணாம், இதை மட்டும் செய்தி சொல்லிக்கிறேன். அடுத்தது திருப்பானாழ்வார்னு ஒரு ஆழ்வார். அவர் அவர் பார்த்ததே இல்லை. திருவரங்கத்துக்கு கோயிலுக்குள்ள கூட போய் பெருமாளை சேவித்ததே இல்லை. ஏனென்றால் பாணர் குலத்திலே பிறந்தவர் என்று அவர்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அப்படி அந்த காவிரி நீர் கரையோரம் நின்று கொண்டு எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பாராம். எம்பெருமானை பற்றி பாசுரங்கள் பாணர் குலத்திலே பிறந்தவர் பாடிக்கொண்டே இருப்பார். அவருக்கு அனுமதி கிடையாது கோயிலுக்குள்ள. அவர் பாடுறார் பாருங்க. அவரை அந்த அர்ச்சகர்
திருவேங்கடத்துடைய தோள் மேலே ஏற்றி கொண்டு கருவறைக்கு அழைத்து வரும்படி எம்பெருமானுடைய திவ்யமான ஆணை. அதை சொல்லி அந்த அர்ச்சகர் அவரை தோள் மேலே ஏற்றி கொண்டு போகிறார். போக போக 10 பாசுரம் தான் அவர் பாடினது. 10 பாசுரம் தான். அந்த 10 பாசுரம் இந்த காவிரி கரையிலிருந்து அவரை தோள் மேல் ஏற்றி கொண்டு கருவறைக்கு செல்வதற்குள் 10 பாசுரம் பாடி 10வது பாசுரத்தின் போது அவருக்கு முக்தி கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க திருப்பானாழ்வார். அவர் முதல் பாசுரம் பாடுகிறார் பாருங்க. அமலன் ஆதிபிரான், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழி திருவேங்கட். எங்க இருக்காரு அவரு? திருவரங்கத்துல இருக்காரு. திருவரங்கநாதனை மூலவரை சேவிக்க போறாரு. அவர் என்ன பாடுறார்? விரையார் பொழி திருவேங்கடன். ஏன்னா அங்க பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமான் தான் இங்க திருவேங்கடத்திலே நின்று கொண்டு சேவை சாதிக்கிறான். அப்படி ஒரு இணைப்பை அவர் அந்த பாசரத்திலே வெளியிடுகிறார். விரையார் பொழி திருவேங்கடன் ஆதிப்பிரான், அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விரையார் பொழி திருவேங்கடன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்படில் அரங்கத்தம்மான். எப்படி கொண்டு இணைக்கிறார் பாருங்க. விரையார்படில் திருவேங்கடன். இவர் நின்னுகிட்டு பாடுற இடம் திருவரங்கம். திருவரங்கத்து பெருமாளை சேவிக்க போறாரு. விரையார்படில் திருவேங்கடன் நிமலன் நீதிவானவன் நீள்வரங்கத்து அம்மான் அப்படி சொல்றார். இங்க அரங்கத்து அம்மானாக சேவை சாதிக்கிறான்னா அங்க நின்று கொண்டு திருவேங்கடத்திலே திருவேங்கடவனாக சேவை சாதிக்கிறான் என்று அப்படி போது. இதுதான் முதல் பாசுரம். அப்படி போது 10 மந்திபாய் வடவேங்கட மாமலை சொல்றார். அங்கேயும் மந்திபாய் இவர் எங்க இருக்கிறாரு? திருவரங்கத்துல விட்டு எங்கேயுமே போகாதவரு திருவேங்கடத்தை பத்தி பேசுறாரு. ஏன்னா திருவேங்கடத்துல இருக்கிற எம்பெருமான் தான் இங்க இருக்கிற பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கத்து பெருமாள். இவர் தான் அங்கே நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார் அப்படின்ற மாதிரி. அப்படி 10 பாசுரங்களும் அருமையான பாசுரங்கள். 10வது பாசுரத்துல அவருக்கு முக்தி கிடைக்கும். பெருமானோட சேர்ந்துடுறார். அவ்வளவு அருமையான பாசுரங்கள். அடுத்தது வந்தோம்னா முக்கியமா பார்க்கணும்னா நம்மாழ்வார் பாசுரங்களை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு தத்துவார்த்தமாக திருவேங்கடம் எப்படியெல்லாம் இயற்கை வர்ணனையை தாண்டி எப்படி இந்த ஜீவாத்மாக்கள் திருவேங்கடவனோடு இணைந்து எம்பெருமானுக்கென்றே பரதந்திர பற்று சொல்லுவாங்க. ஸ்ரீ வைஷ்ணவத்துல அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, பரதந்திர பற்று. அவனை தவிர வேறு யாரையும் மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பெயர் சொல்லுகிறார். அப்படி ஒரு திருவேங்கடத்தான் கிட்ட அவ்வளவு ஒரு அடிமைத்தனம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு. அதாவது எப்படி ஆண்டான் ஒரு எஜமானன் கிட்டே ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிறவன் அவனுக்கே எப்படி ஆட்பட்டு கிடப்பானோ அது போல திருவேங்கடமுடையானுக்கு எம்பெருமான் கிட்டே அப்படி பண்ணி கைங்கரியம் பண்ணி தொண்டு செய்து கொண்டு அவனோடே ஐக்கியமாகி அப்படி ஒரு அத்தியந்தமான பாரதந்திரம் சொல்லுவாங்க. அப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையிலே பாடப்பட்ட பாசுரங்கள் தான் நம்மாழ்வார் 20 பாசுரங்கள் பாடியிருக்கிறாரு திருவேங்கடத்தை பத்தி. அதை கொஞ்சம் நம்ம நேரத்துக்குள் முடிந்த வரையில் பார்க்கலாம். அதுல சொல்றார் பாருங்க. முதல் பாசுரம் 3ஆம் திருவாய்மொழியில 3ஆம் 10ல 3ஆம் திருவாய்மொழி. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். எப்படி? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். நல்ல ஒரு வார்த்தையும் இதுல அவ்வளவு விளக்கம் சொல்றாங்க இந்த பாடலுக்கு. ஒழிவில் காலமெல்லாம் இப்ப பண்ணுவேன், இப்ப பண்ண மாட்டேன், இல்ல வயசானப்புறம் பண்றேன், ஏதோ ஓய்வு இருக்கும்போது பண்றேன் அப்படின்னு கால நேரமே கிடையாதான். ஒழிவில் காலமெல்லாம் இவ்வளவு காலம்தான் பண்ணுவேன், ஏதோ முடிஞ்சப்ப பண்ணுவேன், ஒரு மாசம் செய்யறேன், இல்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் பண்றேன். இந்த கதையில ஒழிவில் காலமெல்லாம் அது உடனாய் மன்னி. நான் சொன்ன மாதிரி மறந்தும் புறந்தொழா மாந்தர்னா எம்பெருமானை தவிர வேறு யாரும் எனக்கு உதவ முடியாது, யாரும் எனக்கு வேறு கதி கிடையாது அவனை விட்டா. அந்த மணி அதனால உடனாய் மன்னினா அவன் கூட அப்படி இருந்து மன்னி கிடந்து எம்பெருமான் கூட மன்னி கிடந்து வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், எந்த குறையும் இல்லாத
ஒரு 100% சொல்லுவாங்களே, 100% சில பேர் 200% கூட சொல்லுவாங்க. நான் அப்படி பண்ணுவேன். அப்படி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். சும்மா மனசுல நான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணணும், இவ்வளவு பண்ணணும், பெருமாளுக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல, செய்ய வேண்டும். வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். அப்புறம் எப்படி நான் மட்டும் போய் செய்யறதுல கும்பலா எப்படி பேரு ஆண்டாள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த கிருஷ்ண அனுபவத்துக்கு கூட்டிட்டு போனால், அது மாதிரி நாம் கூடி இருந்து குளிர்ந்தவள் எல்லாருமாக அடியார்கள் எல்லாருமாக சேர்ந்து இருந்து அவனுக்கு அடிமை செய்ய பரமபதத்துல எப்படி நித்திய சூரிகள் கூட இருந்து எப்படியெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். அது ஒரு வார்த்தையும் பாருங்க. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இப்ப எல்லாருமாக சேர்ந்திருந்து அடியார்களோடு சேர்ந்திருந்து அவனுக்கே கைங்கரியம், வேற யாருக்கும் இல்லை, எம்பெருமானுக்கே கைங்கரியம், அவனோடு கூடியிருந்து செய்யறோம். அப்படி அப்போ அதுல யார ஓமானமா காட்டுறாங்கன்னா, அனந்தன், அதாவது பாம்பு படுக்கையில இருக்கிறார். அவர் எம்பெருமான் உட்கார்ந்து இருக்கிறன்னா அவர் அரியாசனமா இருக்காராம். அனந்தன் படுத்துக்க போற சமயத்துல படுக்கையா இருக்கிறாராம். அவர் நடந்து போறார் அப்படின்னா பாதுகையா இருக்கிறாராம். அப்படி ஒரு உலா போறார் அப்படின்னா அவருக்கு மேல குடையா வராராம். அப்போ எல்லா விதமான கைங்கரியத்தையும் அவன் எப்படி அனந்தன் செய்கிறானோ அந்த மாதிரி அதே மாதிரி நாங்களும் செய்ய வேண்டும், அந்த மாதிரி எல்லாம் நாங்க இருக்கணும் அப்படின்றது இந்த வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் அதையும் சேர்த்து சொல்கிறார். அப்போ அப்படி செய்யணும். யாருக்கு செய்யணும்? தெளிகுழல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி. தெளிகுழல் அருவினா அப்படி அந்த அருவிகள் எல்லாம் இசைவாடிக்கொண்டு அங்கே அருவிகள் எல்லாம் பொழிகின்றன. அந்த அருவிகள் விழுகின்ற ஓசை அப்படி அவ்வளவு இனிமையா, தெளிகுழல் அருவி அப்படி இனிமையான அந்த குரலோடு அந்த அருவிகள் எல்லாம் பொழிகின்றன அந்த திருவேங்கடத்துல. அப்படிப்பட்ட திருவேங்கடத்துல எழில்கொள் சோதி, அப்படியே சோதி வடிவமா இருக்கிறானாம் எம்பெருமான். எழில்கொள் சோதி. அவன் யாரு? எந்தை தந்தை தந்தை எந்தை எந்தையினுடைய எனக்கு அவனுக்கு தந்தை, அந்த தந்தைக்கும் தந்தை. அப்படி 7 பிறப்புக்கும் 7 என்னுடைய பரம்பரைக்கே அவன் ஒரு தந்தையாக இருக்கிறான். எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை. எப்படி அப்படி எல்லாவற்றுக்கும் பரம்பரையாக அப்படி இருக்கிற முந்தை அவன் வானவர் கோனோடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து. வானவர்கள் எல்லாம் அவள் வானவர் தலைவனோட அங்க இருக்கிறத விட்டுட்டு இந்த திருவேங்கடத்திலே சிந்து பூ மகிழும் திருவேங்கடம், பூக்களை சிந்தி சொரிந்து அவர்கள் வழிபாடு செய்கிறார்களாம். சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே. அந்தமில் புகழ், இவன் யார்? அவன் உயர்வர உயர்நலம் உடையவன். அவனுடைய புகழை நம்மளால சொல்லி மாளுமா? அந்தமில் புகழ். அவனுடைய புகழை பாடி முடியாது. அந்தமில் புகழ் காரெழில் அண்ணனே. கார்மேகம் போன்ற ஒரு எழில்மிக்க வண்ணன் அந்த திருவேங்கடத்திலே நிற்கின்ற அவனுடைய அந்தமில் புகழை உடைய அந்த திருவேங்கடத்து எந்தை 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 தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை. அப்படி பரம்பரையாக எப்பொழுதுமாக எங்களுக்கு பிறவிகள் தோறும் எங்களுடைய பரம்பரைக்கே அவன் தான் தந்தை, தந்தைக்கும் முந்தையாக இருக்கிறவன். திருவேங்கடத்திலே வானவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கிறவனாக ஒரு அந்தமில் புகழை உடையவன், காரெழில் அண்ணல் என்று அவனை சொல்கிறார். அவன் அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன். எப்படி அவரை சொல்றார் பாருங்க. அண்ணல் அவன் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம். அவனை காரெழில் அண்ணன் சொல்லிட்டார். கார்மேகம் போன்ற நிறமுடையவன், அதனால கருமாணிக்கம். ஆனால் அவனுடைய வாய் செங்கனி வாய். அவன் செந்தாமரை கண்ணன். தென்னிறை சுனை நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ். அது திருப்பி அப்படியேதான். அவனை புகழை சொல்லி மாளாது அந்தமில் புகழ். இங்க என்ன சொல்ல? எண்ணில் தொல்புகழ். இன்னைக்கு நேற்றுக்கிற தொல்புகழ் எந்த காலமா இருக்கிற. என்னைக்கு திருவேங்கடம் வந்துச்சு? என்னைக்கு அவன் அதுல குடி வந்தான்? யாருக்கு தெரியும்? அவன் எப்பொழுதுமே இருக்கிறான்.
அந்த திருவேங்கட மலை என்பது மலையாகவே இருக்கிறான். இந்த மலைக்குள்ளே கோவில் கொண்டிருக்கிறான். கருவறைக்குள்ளே நின்று கொண்டு சேவை சாதிக்கிறான். என்னைக்கு அங்க வந்தான் எதுவும் தெரியாது. எண்ணில் தொல்புகழ் வானவர் வானவர்களுக்கெல்லாம் தலைவன் சொன்னால அயர்வரும் அமரர்கள் அதிபதின்னு நம்மாழ்வார் சொன்னார். அதுதான் வானவர் ஈசன். ஈசன் வானவர் கென்பன். இது போய் அவனுடைய புகழை சொல்ல அந்த மேல் புகழ் சொல்லிட்டாரு. அவனுடைய புகழை சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு இவன் வானவருக்கு ஈசன், வானவர்களுக்கு தலைவன் என்று சொன்னால் இதெல்லாம் கூட பொருத்தமா எனக்கு தெரியல. ஈசன் வானவர் என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்க, இது போருமா? இது சொல்றது போதுமா? என்ன சொல்லி அவனுடைய புகழை சொல்லுவது? உயர்வர உயர் நலம் உடையவன், அவனுக்கு ஈடும் யாரு கிடையாது, இணையானவனே யாரும் இல்லாதும் போது எப்படி அவனை விட உயர்ந்து யார் இருக்க முடியும்? உயர்வர உயர்நலம் சொல்லிட்டாரு. பத்தல் அவருக்கு இந்த 1000க்கு மேல பாசுரம் பாடியிருக்காரு. சொல்லி சொல்லி அவருக்கு மாலுல சொல்லி திருப்தி வரல. ஈசன் வானவர்க்கென்பன் என்றால் அது தேசமோ திருவிடை, இது திருவேங்கடமுடையானுக்கு இது போருமா? இது புகழ் தருமா? வானவருடைய வானவர்களுக்கு தலைவன் என்று சொன்னால் இது போதுமா? அவனுடைய புகழை, அவனுடைய திறமையை, அவனுடைய நிலையை, அவனுடைய அந்தஸ்து என்ன, அவனுடைய இன்னும் என்ன சொல்றது, இதையெல்லாம் சொல்வதற்கு சரியான சொற்களை தேடி அலைய மாதிரி இருக்குது. அதான் தேசமோ திருவேங்கடமுடையானுக்கு நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன். நம்மாழ்வார் இப்படி தன்னை சொல்லிக்கிறாருன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மள எல்லாம் என்ன சொல்லிக்கிறது? நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் என்று சொல்ல முடியல அவருக்கு. அவனுடைய புகழை சொல்ல முடியவில்லை. சொல்வதற்கு இவருக்கு ஞானம் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார். என்னுடைய வார்த்தைகள் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார். நீசனேன் நிறைவொன்றுமில்லேன் என்கண் பாசமைத்த அப்படிப்பட்ட என்னிடத்திலே பாசம் வைத்தானே அந்த பரஞ்சுடர் சோதி, அவனை நான் என்னன்னு சொல்றது? திருவேங்கட வானவருக்கு ஈசன் சொன்னா அது பத்தாது. அதெல்லாம் ஒரு பெரிய புகழா அவனுக்கு? இப்படி எல்லாம் சொல்லணுமா? நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கு. அவன் எப்பேற்பட்ட பரஞ்சுடர், பரஞ்சோதி. அவனுக்கு என்ன சொல்லி அவனுடைய புகழை நான் பாடுவது? என்ன சொல்லி அவனுடைய கருணையை பாடுவது? என்ன சொல்லி என் மேல் வைத்த பாசத்தை நான் சொல்லுவது? இப்படி அது சொல்றார். சோதியாகி எல்லா உலகும் தொழும். இது நீயும் நானும் இல்ல, எல்லா உலகும் தொழும். எப்படி இருக்கிறான் சோதி? எல்லா உலகுக்கும் சோதி, சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி. இப்ப வானவருக்கு ஈசன் சொன்னாரு. அது சொன்னது அது ஒரு பெருமையா அவனுக்குன்னு சொன்னார். அடுத்தது சொல்லி பாக்குறாரு. ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ? ஆதிமூர்த்தி இவன் தான் உலகுக்கே, எல்லா உலகும் தொழுகிற சோதி இவன் தான் ஆதிமூர்த்தி அப்படின்னு சொன்னா அது போருமா? அது ஒரு அளவா இருக்குமா? வேதியர் முழுவேதத்து அமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தான். தீதில் சீர் திருவேங்கடத்தான எப்படி சொல்றோம்? சோதியாகி உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகும். இப்படி சொன்னா சரியா இருக்குமா? இதெல்லாம் சொல்லிட்டாரு. அந்த மேல் புகழ் எண்ணில் தொல்புகழ் ஈசன் வானவ ஈசன் சொல்லிட்டாரு. அது இல்லாம பத்தல. இப்ப என்ன சொல்லிட்டாரு? வேதியர் முழுவேதத்து அமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானை சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ என்று அப்படி ஒத்திக்கிறார். அடுத்தது வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவை செய்வார். திருவேங்கடன் முன்னாடியே சொல்லிட்ட. வேங்கடம் என்றால் கடம், நம்முடைய வினைகளை எரித்து வேவித்து கொடுப்பது. அதுதான் வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றம். நம்முடைய வினைகளை முற்றவும் அது எல்லாமே அழித்து தருகிறது. அது வேங்கடத்து உறைவார்க்கு நம வெண்ணலாம் கடமை அது சுமந்தா. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். வேங்கடத்து உறைவார்க்கு நம அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்முடைய முக்திக்கான உபாயம் என்பதாக இந்த பாசுரத்திற்கு உரையாசிரியர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. வேங்கடத்து உறைவார்க்கு நம என்னலாம் கடமை, அதுதான் நம்முடைய கடமை. முக்திக்கு ஆசைப்படுகின்ற ஜீவன்களுக்கு உபாயமாக இருக்கிற முக்கியமான ஒரு சொல்றதுதான் இந்த வேங்கடத்துறைவார்க்கு நம, வேங்கடத்துறைவார்க்கு நம, வேங்கடத்துறைவார்க்கு நமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது முக்திக்கு வழி, உபாயம் என்று அந்த வடமொழி வார்த்தை சொல்றார். உபாயம் என்ன? முக்திக்கான உபாயம் இது வேங்கடத்துறைவார்க்கு நம அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பாசுரம் அப்படி சொல்றாங்க, உபாயமாக காட்டுகிறாரு. ஏன்னா நம என்று சொல்லுகிற அந்த ஒரு பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்கிறாங்க. நிறைய அர்த்தங்கள். மும்முச்சுப்படின்னு ஒரு கிரந்தமே படிக்கிறோம் நாங்க. அதுல நம என்கிற பதத்திற்கு
அவ்வளவு அர்த்தம், அவ்வளவு விளக்கம் சொல்றாங்க. ந என்றால் இல்லைன்னு அர்த்தம். மகா அந்த அதுல வந்து மகான் போட்டா நான் எனக்கு உரியவன் அல்லன். இந்த நமகா என்கிற அந்த பதத்துக்கு சிம்பிளான அர்த்தம் சொல்றேன். நான் எனக்கு உரியவன் அல்லன். ந என்றால் இல்லைன்னு அர்த்தம் அந்த அந்த வடமொழி அர்த்தத்துல. மகானா எனக்கு உரியவன். இப்ப மகா என்று சொல்லி கொண்டிருந்தால் எனக்கு உரியவன், எனக்கு உரியவன். அது இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நமகா. என்ன சொல்றோம்? கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக, இப்படி சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ண போனா 108 அர்ச்சனை சொல்லுவாங்க, 1008 சகசரநாம அர்ச்சனை, எல்லாத்துலயும் நாம அவருடைய நாமத்தை சொல்லி நமகான்னு சொல்லுவாங்க. நம்ம மாதவாய நமகா, கோவிந்தாய நமகா, விஷ்ணவே நமகா, மதுசூதனாய நமகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதுசூதனா, நான் எனக்குரியவன் அல்ல, உனக்கு உரியவன். இதத்தான் 1008 தடவை சொல்றாங்க, 108 தடவை சொல்றாங்க. இதை சொல்லி சொல்லிதான் அர்ச்சனை பண்றாங்க. நம்ம பெருமாள் மூலவருக்கு அர்ச்சனை பண்ண போனோம்னா இதான் சொல்றாங்க. அப்ப நமகா என்ன அர்த்தம்னா, நான் எனக்குரியவன் அல்லை, உனக்கே உரியவன். அப்ப எனக்குரியவன் இல்லை, உனக்கே உரியவன் என்றால் நம்முடைய அத்துணை என்னென்ன நம்முடைய பொறுப்புகள் இருக்குது, நமக்குரிய கடமைகள் இருக்கு, எல்லாத்தையும் உன்னுடைய திருவடிகளையே சமர்ப்பித்து விட்டு, என்னுடைய உடைமை என்று, என்னுடைய கடமை என்று எதுவும் இல்லை, எல்லாம் நீ விட்ட வழி, நீ காட்டுகிற வழி என்று நம்முடைய எல்லாவற்றையும் துறந்து விடுகிறோம். அததான் அவர் வந்து சரம ஸ்லோகன் சொல்றார். அந்த அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்யும் பொழுது அவர் சொல்றார், நீ உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் விட்டு விட்டு என்னுடைய திருவடியிலே நீ சரணாகதி ஆகிவிடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். இதுதான் அந்த சரமஸ்லவன் அந்த அர்ஜுனனுக்கு தேர்தட்டிலே ஒரு உபதேசித்தனுடைய சாரம் சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லும்போது அந்த இடத்தில் பிறந்ததுதான் சரணாகதி என்பது. அப்போ எப்ப ஒரு பிரபன்னன், அதாவது முக்திக்கு ஆசைப்படுகிற ஒரு ஜீவன் சரணாகதி செய்யும் பொழுது, எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்யும் பொழுது, நான் எனக்குரியவன் அல்லன், உனக்கு உரியவன் என்று எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்யது. அதற்கு தான் இந்த வேங்கடத்து உறைவார்க்கு நம, நான் எனக்கு உரிய நல்லன், வேங்கடத்திலே உரைகின்ற எம்பெருமானுக்கே உரியவன் என்று சொல்கிறார். அதுதான் வந்து வேங்கடத்து உறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கள். இந்த பாசுரம் அவ்வளவு உயிர் பாசுரமாக சொல்லுகிறார். அதுதான் வந்து முக்திக்கு வழி என்று சொல்லுகிற இந்த பாசுரம் வேங்கடத்து உறைவார்க்கு நம். அப்படிப்பட்ட பெருமை விட எல்லா எம்பெருமான் கிட்டையும் அந்த சொல்லலாம். நம்ம போய் மாதவாய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணவே நமக, நாராயணாய நமக சொல்றோம். அதுதான் வந்து அதை வந்து ஒரு வரியில சொல்றார், வேங்கடத்து உறைவார்க்கு நம. எப்படி என்னைக்கு நீ அதை சொல்றையோ, அவன் கிட்டே போய் சரணாகதி பண்றையோ, அன்னைக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து நீ முக்திக்கு உரியவனாக ஆகிறாய் என்பதாக இந்த பாசத்து சொல்றாங்க. அப்போ அவர் பாத்தீங்கன்னா தெரியும், திருவேங்கடமுடையானுடைய மத்த எல்லா பெருமாள்களும் இப்படித்தான் காட்டுவாங்க, அபயகஸ்தம், அஞ்சாதே என்று காட்டு. ஆனா திருவேங்கடமுடையானுடைய வழக்கை இப்படி கீழே இப்படி இருக்கும். அதுல என்னன்னா தன்னுடைய திருவடிகளை அவர் காட்டுகிறார் என்று அதற்கு விளக்கம் சொல்கிறார். திருவடி, என்னுடைய திருவடி இதிலே வந்து நீ பற்றிக்கொள், நீ சரணடைந்து விடு. அப்ப இந்த இடதுகை இப்படி முழங்கால் அளவுக்கு இருக்கும். பிறவி பெருங்கடலை நான் உன் முழங்கால் அளவுக்கு வற்றடித்து தருகிறேன், என்னுடைய திருவடிகளிலே நீ சரணாகதி அடைந்து விட்டால் உன்னுடைய சம்சார சாகரத்தை, பிறவி பெருங்கடலை நான் வற்றடித்து தருகிறேன், உனக்கு இனி பிறவி இல்லை என்கிற நிலைக்கு உன்னை ஆளாக்கி உனக்கு முக்தி தருகிறேன் என்று காட்டுவதாக அவருடைய வலக்கரம் திருவடியை நோக்கி இருக்கிறது, இடதுகரம் முழங்கால் அளவு காட்டுகிறது. அதுதான் அவருடைய அந்த கரங்களுடைய அமைப்புக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு விளக்கம். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானை, அதுதான் இந்த வேங்கடத்து உறைவார்க்கு நம. இது ஒண்ணு போதும், வேற எதுவுமே உள்ள வாழ்க்கையில உலகியல்ல எத்தனை நீ சங்கடங்கள் வந்தாலும் வேங்கடத்து உறைவார்க்கு நமன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க கிராமத்து பக்கம்லாம் சொன்னீங்கன்னா எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் ₹1 நாணயத்தை மஞ்ச துணியில முடிஞ்சு சாமி கிட்ட வச்சிருப்பாங்க, பெருமாள் படத்துக்கு. அவ்வளவுதான் அவங்களோட நம்பிக்கை. அப்படி பெருமாள் பார்த்துப்பாரு, பெருமாள் கோவிந்தா நீந்தான் துணை அப்படின்னு சொல்லி மஞ்சள் துணியில ₹1 காசை முடிஞ்சு வச்சிருப்பாங்க. அது கல்யாணமா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், வேற பிணி, உடல் பிணியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் அந்த ₹1 காசுல மஞ்சள் துணியில முடிஞ்சு சாமி படத்திட்ட வச்சாங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் என்பதான நம்பிக்கை அந்த மக்கள், அடித்தட்டு மக்களில் இருந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதி கூட அங்க போய் லட்சக்கணக்குல கொடுத்து இந்த அன்னதானம் என்ன, அது என்ன,
அவருக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அப்படி எல்லா மக்களுடைய ஒரு நம்பிக்கையும் அபிமானத்தையும் அவர்களுடைய பாசத்தையும் வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் மூலாதாரமாக அங்கே நிற்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண். அதைத்தான் சொல்றாரு, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் வளர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. இந்த அடுத்த பாசனம் பாருங்க, அவ்வளவு அருமையா அறுதிட்டு சொல்கிறார் பாருங்க. திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. வேற சந்தேகமே வேண்டியது, நம் வினை ஓயும். அதற்கு மேல என்னென்ன ஓயும்? ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன். சந்தேகமே படாதீங்க. ஓயும் மூப்பு உன்னுடைய பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன் நாள் மலரால் அடித்தாமரை. யாருக்கு இது ஓயும்? யாருக்கு இது மாயும்? நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கள். அவனுடைய திருநாமத்தை அவனுடைய திருவடிகளை உன்னுடைய வாயிலும் மனத்திலும் வைத்தாயானால் உனக்கு ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி. ரொம்ப சர்வசாதாரண சர்வ நிச்சயமா சொல்ற. இது திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமேன்னு சொல்லிட்டாரு. அதற்கும் மேல என்ன சொல்றாரு? ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி. யாருக்கு? நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. அப்படி நீ அவனுடைய திருவடிகளை மனத்திலே வைத்து வாயினாலே அவனுடைய திருநாமங்களை சொல்லி கிடந்தால் உனக்கு ஓயும் பிறப்பு இறப்பு என்கிற பிணி, இந்த பிறவி பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தான். இதுல அவனுக்கு சந்தேகமே ஐயமின்றி சர்வ நிச்சயமாக உன்னுடைய பிறவி பிணியானது தீரும். அதானே நமக்கு வேண்டியது. இது லோகாயுதமா வேணுக்குத்தானே எப்படி வேணாலும் போலாம், எப்படி வேணா அவங்ககிட்ட கேட்கலாம், எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இதை நினைச்சாது என்ன வர, இதுக்காவது என்ன நினைச்சு வரானே சந்தோஷப்படுவானா பெருமாள். ஆனால் அதெல்லாம் அது சகஜமா அப்படி தினசரி வேலை அதெல்லாம். இது பிறவி பிணி என்கிறது எவ்வளவு பெரிய ஒரு, அதே உனக்கு தீர்த்து தருகிறார். அவர் சொல்றார், என்னையே தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் வருகிறவர்கள் எல்லாம் என்னை தவிர எல்லாவற்றையும் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்வார்னு அது ஒரு காலட்சேபத்துல சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட இதற்காவது என்னை நினைத்துதானே வருகிறான், என்னிடத்துல கேட்கலாம் தானே வரான், என்னை நினைத்துதானே வருகிறான் சந்தோஷப்பட்டுக்கிறாராம் பெருமாள். அப்படி எல்லா விதமான சாதாரண உலகியல் இன்பங்கள் உலகியல் துன்பங்களை போக்கிக் கொள்வதிலிருந்து உயர்ந்தபட்சமான உச்சபட்சமான அந்த முக்தி நெறி வரைக்கும் எல்லாவற்றையும் அருள வல்லவன் அந்த திருவேங்கடவன். அதைத்தான் நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாம் அற்புதமாக தங்களுடைய பாசுரங்களை காட்டி தருகிறார்கள். இதை எப்ப செய்யணும்னு சொல்றாரு பாருங்க அடுத்த பாசத்துல. வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று எய்த்து இழைப்பதன் முன்னும் அடைமினோம். எல்லா சத்தெல்லாம் போயிடுச்சு. இந்த உலகியலிலே பணத்தையும் பதவியையும் செல்வத்தையும் உறவுகளையும் தேடி 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 அலைந்ததிலே என்னுடைய சத்தெல்லாம் போயிடுச்சு. எய்த்து இழைச்சி போய் நான் அப்படியே ஓய்ந்து போயிருக்கிறேன். உடல் அளவிலும் மனத்தளவிலும் ஓய்ந்து போயிருக்கிறேன். அது வரைக்கும் காத்துட்டு இருக்காது. அப்போ உன்னால சொல்ல முடியுமா? உன்னுடைய மனம் நல்ல மேலையில இருக்கும்போது உடல் ஒத்துழைக்காது. அப்போ அந்த மாதிரி அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாத, எய்த்து இழைப்பதன் முன்னும் அடைமினோ. அதற்கு முன்னாடியே நீ அவனுடைய பைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சூழலை பொய் பூந்தடம் சேர்மினே. அப்படி உங்களுடைய உடல் ஓய்ந்து போவதற்கு முன்னே, நீங்கள் மூப்பு அடைவதற்கு முன்னமே நல்ல நிலையில இருக்கும், மனசும் உடம்பும் நல்ல நிலையில இருக்கும்போது அந்த திருவேங்கடமுடையானுடைய பாதத்தை சென்று சேர்ந்து உய்ந்து போங்கள் என்பதாக நம்மாழ்வார் நமக்கெல்லாம் ஒரு நல்ல அறிவுரை வழங்கி இருக்கிறார். இந்த 8 பாசுரம் சொல்றதுக்கே நாளை ஆயிடுச்சு. மற்ற பாசுரங்களை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.